எண்ணத்தில் நினைச்சதனை வாயிலே கூறுகின்றேன். விண்ணகங்கள் விண்ணிடும் எந்தெட்ட விண்மீன்கள் இருந்தாலும் நிலவுக்கு நிகராக என்பது போல் வெளியில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்நிகழ்ச்சிக்கு நிகராக அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சம்பத்குமார். நான் இந்த செல்வகுமார் ஸ்கூல் வந்து புது பில்டிங் கட்டி அதில் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து 6th ஸ்டாண்டர்டாக போனேன். +2 வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். நான் முடித்தது வந்து டீச்சிங் முடித்தேன், BA MA. ஆனால் என்னன்னு தெரியல, அது ஆசிரியர் படி செய்யக்கூடிய அந்த பிராப்தம் எனக்கு அமையல. ஏன்னா சினிமா ஒரு ஆர்வத்தினால கேமரா இந்த ஃபீல்டில் போய் ஷார்ட் ஃபிலிம் டெலிஃபிலிம்லாம் பண்ணி ஒரு பெரிய படம் எடுத்துட்டேன். அந்த படத்தோட போஸ்டர் தான் மௌனிகான 2 பக்கம் வச்சிருக்கீங்க பார்ப்பீங்க. அந்த படம் நீ சென்சார் ஆயிடுச்சு. தேட்டர்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். விரைவில் அந்த படம் வரும். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்த்து எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனக்கு பேட்டி இருக்காங்க. ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் நான் நல்லா இருக்கேன். மேலும் இங்கேயும் வருங்காலத்துல நல்லா இருக்கிறது, என் குடும்பத்தில் நல்லா இருக்கிறது அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. திரு சம்பத்குமார் அவர்களின் படம் மௌனிகா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அவருக்கு இந்த சினிமா உலகில் ஒரு பேரும் புகழும் பெற வேண்டும் என சார் குரூப்பின் சார்பாக பிரார்த்தனை இருக்கின்றோம். வாழ்க வளர்க. படித்தேன். நண்பர்களே அமைதி. 10th வரைக்கும் படித்தேன். அப்பா பேர் டாக்டர் கோபால். அவங்க பொண்ணுங்கன்னா தெரியும். அப்புறம் நான் பிரெக்னன்ட் கூட தான் போனேன், வருவேன். அவங்க வீட்டிலேயே இருப்பேன். அதனால எனக்கு அப்பதான் அவங்க தான் இன்ஸ்பிரேஷனும் அவங்க தான். அதனாலதான் தோழி உங்களையே அனுப்பிச்சு அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு. அப்ப போனது தான் 12th 11th 12th பிரசன்டேஷன் நாங்கள் போயிட்டோம். அதனால அந்த கட்சி இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் மதுரை போனதுனால 12th அப்புறம் காலேஜஸ்லாம் அங்கே மதுரையிலே கண்டினியூ பண்ணிட்டோம். அதனால போனதுக்கும் எனக்கு டச்சே இல்லாம போயிடுச்சு. இப்போ ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ பார்க்குற ஒரே எக்ஸைட்மெண்ட். என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு அது ஸ்கூல் குரூப்ஸ் வந்து என்னால் மாற்ற முடியாது. கண்டிப்பா இதுக்காக அங்கிருந்து இப்போ சென்னையில் இருக்கேன். என் சார் வந்து பிடபிள்யூல சூப்பரிண்டென்டென்ட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. 3 வயசுல ஒரு பேர் இருக்கு. நானும் பாட்டி தான். 2வது பொண்ணு BE முடிச்சுட்டு போர்ட்ரஸ்ல சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதான் பாக்கியா இருந்தாலும் டியூட்டியா இருக்கும். நம்ம பல சிறப்புகளையும் பார்க்காம அவங்க வந்ததுக்கு நம்ம மீண்டும் ஒரு முறை அவங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உமா ரமா. அனைவருக்கும் வணக்கம். எங்க அக்கா ரமாவே எல்லாமே சொல்லிட்டா. எங்க அக்கா ரமாவே எல்லாம் சொல்லிட்டா. நான் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆமா ரொம்ப அமைதியா இருக்கேன். அதே சம்பத் காலையில சொல்லிட்டாரு அமைதியா இருக்கிற பொண்ணா அப்படின்னு சொன்னாரு. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரக்கோணம் பிள்ளையில வந்து சீஃப் மேனேஜரா இருக்கேன். இங்கே கூட யாராவது மேனேஜர் இருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு 2 பசங்க ஒரு பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். உண்மையிலே உமா வந்து கிளாஸ் படிக்கும் ரொம்ப அமைதியா இருப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த இப்ப சமீபத்தில் குரூப் சேர்த்து டிக்டாக் போடும்போது உமாக்குள்ள ஒரு அந்நியன் பூந்துடாம இருக்கு. அந்த உமாவா இந்த உமான்னு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. சார் குரூப்பின் அழைப்பை ஏற்று சிரம் மேற்கொண்டு கோவை வந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லோரையும் சந்தித்தது. வணக்கம். நான் வந்து நாங்கெல்லாம் 12th வரைக்கும் நம்ம செல்வன் ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தது. அதுல வந்து ஒரே வருஷம் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு. அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு நான் வந்து கொமரன் ஆர்ட்ஸ்ல வந்து BSc பாட்னி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட மனைவி கலா, அம்மாவுக்கு அப்புறம் இதுதான். அப்புறம் வந்து சன் விஸ்வாஸ், இவன் வந்து BE மெக்கானிக் முடிச்சுட்டு இப்போ வந்து குரூப் 4 எழுதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி இன்டர்வியூ போகும்போது எல்லாம் உங்க ஆசீர்வாதம் எல்லாம் பிளஸிங் பண்ணீங்க.
சக்ஸஸ் பண்ணிட்டான். எந்த லஞ்சமும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவன் வந்து அவன் நேர்மையாக படிச்சு ஒரு 56வது ரேங்க்ல வந்து செலக்ஷன் ஆனான். அதே மாதிரி செகண்ட் ஆகாது. ஏன் வந்து பிஇ மெக்கானிக் 4th இயர் ரன்னிங் போயிட்டு இருக்கிறான். அப்புறம் என்னது வந்து நான் முடிச்சு கூடவே நான் வந்து இந்த ஃபீல்டு ஏன் செலக்ஷன் பண்ணால் அண்ணனுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கணும். அண்ணன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டில் வந்தாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. யாருமே கை நீக்கி அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம சொந்தமாக நிற்கணும்னு சொல்லி இந்த ஃபீல்டு ஒரு 35 இயர்ஸாக நான் வந்து செலக்ஷன் பண்ணி அதில் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ அதுக்கு வந்து விழுவதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னால் போதும் பாயசோடு முடிச்சுட்டு நான் வந்துட்டு நல்லா அப்படின்னு இருந்தாலும் அது வந்து கடைசி வரைக்கும் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் வாத்தியார் வந்து எனக்கு தெரியும். சின்னதுலேருந்து நான் அவர்கிட்ட வந்து வீட்டுக்கு போகும்போது வந்து அப்பாவை எல்லாரும் நல்லா பழகுவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம் வருது. வணக்கம், என் பேர் உன்னிகிருஷ்ணன். என் மனைவி பேர் சித்ரா. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. முதல் பெண்ணு பிரதீபா கிருஷ்ணா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா. 2வது பொண்ணு பவித்ரா எல்ஐடியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரே நோக்கம், இம்மகத்தான நாளில் நம்மளை இணைத்த நம் முத்தான நண்பர்கள் அனைவருக்கும் சீரிடம் திறமையென்று செயல்மறந்து வாழ்த்துகிறேன். இந்நாளை எண்ணி மகிழ்ச்சியோடு உறுதிப்படுகிறேன். 1000 சொந்தம் இருந்தாலும் நம்மை தேடி வரும் கிடைக்காத ஒரே சொந்தம் நம் நண்பர்கள். காரணம் இல்லாமல் கரைந்து போக இது கனவும் இல்லை, காரணம் சொல்லி பிரிந்து போக இது காதலும் இல்லை. உயிருள்ளவரை தொடரும் உண்மையான உன்னதமான நட்பு மட்டுமே. ஒரே ஒரு நண்பன் இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இன்றோ எங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் பெயர் கூட செல்ல முடியாத அளவுக்கு நண்பர்கள் பட்டாலும் தோல் கொடுக்க தோழன், தோல் சாய தோழியும் கிடைத்தால் அவர்கள் கூட நம் தாய் தந்தை தான். எண்ணத்தில் நினைச்சிதனை வாயிலே கூறுகின்றேன். விண்ணகங்கள் மின்னிடும் எந்தெட்ட விண்மீன்கள் இருந்தாலும் ஓ நிலவுக்கு நிகராக என்பது போல் வெளியில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்நிகழ்ச்சிக்கு நிகராக என்பது உண்மை. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நிறைய அழகான தாத்தாவையும் அழகான பாட்டிகளையும் பார்த்துட்டேன். உங்களோட இன்ட்ரடக்ஷன்னால தெரிஞ்சிச்சு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியே பாட்டி இருக்காங்க. ஆனால் நான் வந்து கொண்டு பாட்டி, பாட்டி நிஜமாவே நல்ல அழகான தாத்தாக்கள், அழகான பாட்டிகள் இல்லையா? அதுவும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னும் நீங்களும் எல்லாரும் கொண்டு பாட்டி எழுப்பாட்டி ஆகணும், எழுத்தாக்கா ஆகணும். அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இது எல்லா கடவுள்கிட்ட உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த அருமையான நிகழ்ச்சியில, மறக்க முடியாத நிகழ்ச்சியில எங்களையும் கல்வி செஞ்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அது எங்களோட பாக்கியம்.